எப்பவுமே திரு சீமான் அவர்கள் டிஎம்கேவை விமர்சிக்கிறது வழக்கம். ம், ம். அதுவும் உச்சக்கட்ட லெவல்ல போயிட்டு விமர்சிப்பாங்க. ஆனா இப்போ சமீப நாட்கள் அதாவது கடந்த ஒரு மாசமா டிஎம்கேவை பெருசா விமர்சிக்கல. தொடர்ச்சியா விஜய் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் டிஎம்கே எந்த அளவுக்கு இறங்குவாங்களோ அதே அளவுக்கு சீமான் இறங்கி விமர்சிக்கிறாரு. சரி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க சீமான் வந்து தொடக்கத்திலிருந்து எல்லாரையும் விமர்சிச்சிருக்காங்க. ஆ. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே போட்டு அடி அடின்னு அடிச்சு, "நீ யார் தமிழனா? உனக்கு இங்க வேலை?" நீ அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சவரு. ம். கமலஹாசனையும் விமர்சிச்சவரு. ஆ. எல்லாரையும் விமர்சிக்கிறாரு. விஜயும் விமர்சிக்கிறாரு. ஓகே. ஆனா இது திமுகவோட லிங்க் பண்றதுக்குல அது எப்படி சரி? அதுதான் அது இப்போ அது அதுதான் சொல்றேனே. ஏதாவது ஒண்ண வந்து குட்டைய கிளப்பி விடணும். ம். அதற்கு இவங்க பண்ற எல்லா இது இப்போ ஒரு ஒரு அசம்ப்ஷன் தானே ஒழிஞ்சு, இதுக்கு பின்னாடி உண்மை இல்லையே. அவர் விஜய் விமர்சிக்கிறாரு, திமுகவை விமர்சிக்கிறாரு, எடப்பாடியை விமர்சிக்கிறாரு, பிரதமரை விமர்சிக்கிறது, அமித்ஷாவை யாரை விமர்சனம் பண்ணாத தலைவர் யார்? சீமானால் விமர்சனம் பண்ணப்படாத அரசியல் தலைவர் யார்? புரியுது. அவர் எல்லாரையுமே அது விமர்சனம் சும்மா இவங்க ஏதாவது ஒண்ணு இப்போ பார்த்தீங்களா, சீமான் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 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 அவர் மேல ஒரு வன்மத்தை கக்கி விடணும். ஓகே. அதுக்கு ஒரு காரணம் அவ்வளவுதான். ஓகே சார். ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு வீரியம் ம். அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில இப்போ சமீப காலத்துல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு எதை அடிப்படையில சொல்றீங்க? கொள்கை அடிப்படையிலேயே ஏங்க அவங்க அந்த என்னங்க அது? அளவுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்போ கொண்டு இல்ல வராங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தேர் எப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி அவ்வளவு வீரியமா இருந்தாங்களோ அதை விட ஜாஸ்தியா தானே பேசிட்டு இருக்காரு இப்போ. ஓகே. அவர் எங்கேயும் குறையலையே. ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆக்சுவலா எந்த ஊடகமும் சீமான் அவர்களுடைய கட்சியை வந்து பெருசா பேசாதப்ப நீங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கீங்க. இப்ப காட்டியிருப்போம். எஸ் காட்டியிருக்கீங்க. ஓகே. பட் இப்ப அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதை பற்றி அது? திரு சீமான் பார்வை. யாருடைய பார்வை? திரு சீமானுடைய இல்ல சீமான் வந்து அவர் எந்த அரசியலை முன்வைக்கிறாரோ அதுலேருந்து கொஞ்சமும் பிசகல. அவர் Okay. நேரா போயிட்டு இருக்காரு. ஓகே. ஓகே. ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் ரூட். நீ கூட்டணி வா, வராம போ, புது கட்சி தொடங்காம என்னுடைய வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன். ம். அப்படின்றதுல எந்த தயக்கமும் இல்லையா? இப்ப எடப்பாடி வந்து வெயிட் பண்ணியிருந்தோம், விஜய்க்கு வெயிட் பண்ணியிருந்தோம், விஜய்கிட்ட இந்த சிக்னலும் வரல, அதனால நான் வந்து பிஜேபி கிட்ட போயிட்டோம் அப்படின்ற மாதிரி யாருக்குமே வெயிட் பண்ணலையா அவர்? எந்த இடத்துலையுமே வராம வரல, நான் என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன் அப்படின்றது தானே அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஸோ எந்த இடத்துல அவர் பிறழலை மாறலை, அவருடைய லைனில் அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு.